காரணம் தான். வேற ஒன்றும் நான் செய்யல. தவம் செய்கிறோம், குருவே கதின்னு இருக்கிறோம். யாருன்னா சரி, குருவின் பாதத்தில் சரணடைந்து நம்ம கொடுத்த தீட்சை உபதேசப்படி கரெக்டாக தவம் செய்துட்டு இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் குரு பார்த்துக்கிறோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி அப்பா அம்மாவெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நமக்கு கேட்க தெரியாது, பேச தெரியாது. அப்பா அம்மா தானே பால் ஊட்டி சீராட்டி நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்து எல்லாம் செய்கிறாங்க. அதை விட 1000 மடங்கு மேலே குரு பார்த்துக்குவார். அதை விட 1000 மடங்கு மேலே இறைவன் நமக்கு அருள் செய்வார். குரு அருள் பெற்று தான் இறைவன் அருள் பெற முடியும். ஒருவருளில் திருவருள்வார், காட்டும் குருவிற்கு காட்டவனார். அருள் பெருமானே தகுந்த ஆச்சாரியன் மூலம் உங்கள் நடுக்கண்ணை திறக்க பெற்றுக் கொள்வது நலம். அதான் தீட்சை. அப்படி நம்ம தீட்சை பெற்றால் மட்டும்தான் இந்த பிறவியில் நமக்கு அந்த மோட்ச பிராப்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு செய்யணும். Be practical.